அபுதாபில இனிப்பான மாம்பழம் கிடைக்கிறதே கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. நான் நேத்து வாங்கிட்டு வந்த மாம்பழத்துல கொஞ்சம் புளிப்பு நெறையாவே இருந்தது. அதனால இந்த பிராண்ட் நியூ ரெசிபிய ட்ரை பண்ணேன். டேஸ்ட் சும்மா அல்ட்ரா ப்ரோ மேக்ஸா இருந்துச்சு. 10 பொருத்தமும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு ரெசிபி இது. இனிப்பும், புளிப்பும் கலந்த மாரி மாம்பழமோ இல்ல மாங்காவோ இருந்தா அத இந்த மாரி வெட்டி, ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு அத சேர்த்துக்கோங்க. அது கூடவே தக்காளி இந்த மாரி வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு பல் ஒரு 2, 3 பூண்டு பல், பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகா 2, 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிதமான தீயிலே 2 பக்கமும் பொன்னிறமாகற வரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில முக்கியமான ஸ்டெப்பே எண்ணெய் அதிகமா விடக்கூடாது. நல்ல இந்த சூட்லயே 2 பக்கமும் கேரமலைஸ் ஆகி வரணும். அதுதான் இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்தது இந்த மாரி சாப்பர் இருந்தா சாப்பர் யூஸ் பண்ணுங்க. சாப்பர் தான் டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். மிக்ஸில போட்டிங்கன்னா மழுமழுன்னு ஆயிரும். இப்ப நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் சாப்பர்ல சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா மல்லி இலைகள் தண்டோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, அடுத்ததா பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. பிளாக் சால்ட் இருந்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அப்படி இல்லன்னா சாட் மசாலா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பர்ல போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் திப்பி திப்பியா, திரி திரியா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அப்படி உங்ககிட்ட சாப்பர் இல்ல மிக்ஸி தான் இருக்குன்னா, மிக்ஸில பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பல்ஸ் பண்ணா தான் நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இத அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி 1 வீக் கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு எல்லாம் கலந்த ஒரு டிஷ் இது. அதான் 10 பொருத்தமும் கலந்த டிஷ்ஷுன்னு நான் சொல்றேன். வீட்ல குழம்பு வைக்காதப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாம்பழ சீசன்ல கட்டாயம் நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க.